சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிறப்பு தலைப்பாக காந்தியடிகளின் சர்வோதயம் என்ற பொருளிலே சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, எத்தனையோ மகான்களை நாம் நம்முடைய முன் வாழ்க்கையிலே வரலாற்றிலே அறிந்திருப்போம். அப்படிப்பட்ட அத்துணை மகான்களுக்கும் மேலதாக தான் உணர்ந்து அதை ஒழுகி, அதாவது பின்பற்றி நமக்கு உரைத்த ஒரு தனிச்சிறப்பு காந்தியடிகளை சேரும். போர்பந்தரிலே பிறந்து இப்படி ஒரு எளிய நம்மை போல ஒரு குடிமகனாக, இன்னும் சொல்ல போனால் இள வயதிலே இருந்தே எப்படியெல்லாம் மன போராட்டங்களும் நன்மை தீமைகளிலே வெற்றி பெறுவதற்கான வழிகாட்டுதல்களும் நமக்கு பெறப்படுகிறதோ அதுபோலவே தான் காந்தியடிகளுக்கும் புலால் ஒரு முறை உண்டபோது தன்னுடைய வயிற்றிலே ஆடு கத்தியது போல உணர்ந்தார். அதுபோல சிறு சிறு ஒவ்வொரு தவறுகளிலும் அவரை மேம்படுத்தி கொண்டே இருந்த, அவர் கூடவே இருந்த ஒன்று எது என்று சொன்னால் மனச்சாட்சியின் குரல் என்று சொன்னால் மிகையாக. காந்தியடிகள் மிகச் சிறப்பாக குறிப்பிடுகிறார், மனச்சாட்சிக்கு பயப்படுதலே இறைவணக்கத்தின் ஆரம்பம் என்று சொல்கிறார். முதல்ல அந்த ஒரு மூலம் நமக்கு புரியாம தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கடவுளை வேற எங்கோ தேடுகிறோம். காந்தியடிகளும் குறிப்பிடுகிறார், நான் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்று அவருடைய சத்திய சோதனை என்ற நூலிலே, சுயசரிதை நூலிலே குறிப்பிடுகிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கடவுளை கண்டுகொண்டேன் என்று பேசுகிறார். அது மேல விளக்கும் போது சத்தியமே கடவுள் என்று விளக்குகிறார். அப்ப அந்த சத்தியமேவ ஜெயத்தே என்று சொல்லப்பட்ட வாய்மை, உண்மை குறித்து சிந்திக்கக்கூடிய மனோபலம் இன்றைக்கு எல்லோருக்கும் இருக்கிறதா என்று கேட்டால், என்னுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுகிறேன், நான் நல்லவனாகத்தான் இருக்கிறேன், எண்ணத்தினாலும் கூட தீயவனாக இல்லை என்று சொல்லக்கூடிய தகுதியை அந்த ஒரே நபர் காந்தியடிகள் தான் பெற்றிருந்தார் என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையிலே தான் மனசாட்சிக்கு பயப்படுதலே இறைவணக்கத்தின் ஆரம்பம் என்ற சிறந்த ஒரு வாசகத்தை அவர் கூறியிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். அன்புள்ளங்களே, இன்னும் சொல்ல போனால் காந்தியடிகள் பின்பற்றிய கொள்கைகள், இதற்கெல்லாம் எது அடிப்படையாக அமைந்தது என்று சொன்னால், இள வயதிலே அவருக்கு எடுத்துரைக்கப்பட்ட கதைகள், இல்லை தன்னுடைய தாய் தந்தையரை தோளிலே சுமந்து சென்று பணிவிடை செய்த கதையும், மற்றும் அரிச்சந்திரனுடைய வாழ்க்கையில அந்த உண்மையை கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான உறுதிப்பாட்டை எடுத்து தருகிற ஒரு தனி சிறப்பு. அதாவது பதி இழந்தனம் பாலனை இழந்தனம் படைத்த நிதி இழந்தனம் என்று பாடுகிற ஒரு வரிகளை பார்ப்போம். அந்த ஹரிச்சந்திரனுடைய
மயான காண்டத்தில் ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல சொல்லி வற்புறுத்துகின்றார்கள். இந்திரனுக்கு போட்டியா அந்த சீட்டுக்கு இவர் வந்துருவாரோ அப்படின்னு. ஆனாலும் என்னுடைய நாடு போச்சு, அரச மகுடம் போச்சு, மனைவி போச்சு, இப்ப மகனும் இறந்து கிடத்தப்பட்டு இருக்கிறான். இப்படி பதி இழந்தனம், பாலனை இழந்தனம், படைத்த நிதி இழந்தனம், இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி இழக்கிறதா இருந்தா நான் இறந்து போனா எனக்கு மோட்சமும் வீடு பேறு ஒன்று உண்டு என்று சொல்லுகின்றார்கள் இல்லையா? அப்படி அந்த கதி, மோட்ச கதி இழக்கினும் கட்டுரை இழக்கிலேம் என்றார் என்று பாடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹரிச்சந்திர புராணத்தினுடைய வரலாற்றை அந்த கதையை இளவழியிலே கேட்டதன் பொருட்டு அவருக்கு மனதிலே ஒரு மிகப்பெரிய உறுதிப்பாடு, தான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும், அந்த வாய்மையினுடைய தனிச்சிறப்பே சத்தியமே கடவுள் என்று உணர்ந்த அந்த அவருடைய நெறிக்காட்டுதல் மக்களுக்காக அவர் வழங்கிய ஒரு பெரும் சொத்து என்று சொன்னால் மிகையாகாது. அந்த வகையில தான் என்னுடைய கல்லூரி பருவத்திலேயே கூட நான் காந்தியடிகளினுடைய மிகப்பெரிய ஒரு பக்தனாக சர்வோதய இயக்கத்திலே ஈடுபடுத்தி கொண்ட நாட்களும் ஒன்று உண்டு. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நாளும் காலையில சத்திய சோதனையை ஒரு சாப்டர் படிச்சுட்டு தான் என்னுடைய கல்லூரி பாடத்தை படிக்க தொடங்குவதும் என்னுடைய வழக்கமாக இருந்தது. ஏன் இதனை இங்கே நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், காந்தியடிகளுடைய வாழ்க்கையிலே அவர் நமக்காக தந்த சர்வோதயம் என்ற ஒரு சொல் எவ்வளவு சிறப்புடையது என்பதை அவரே விளக்குகிறார். ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம் ஒன்று, அன்டு இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி, அது கடையனுக்கும் கடை தேற்றம் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. அதுதான் காந்தியடிகள் நமக்காக அளித்த மிகப்பெரிய ஒரு சொத்து என்று சொன்னால் மிகையாகாது. காந்தியடிகளுடைய சர்வோதயம் குறித்து இன்றைக்கு எவ்வளவு பேர் சிந்தித்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் முன் நிற்கிறது. அனைவரின் நலனை கடவுளாக காண வேண்டும் என்று பேசுகிறார். The man one who is in the last, அதாவது கடைசி ஒரு மனிதனுக்கும் கூட அந்த கடை தேற்றம் உரியது, உடைமையுடையது என்று பேசுகிறார். அப்படி கடவுளை தேடி பயணித்த மிகப்பெரிய அந்த ஒரு உள்ளமானது மகாத்மா என்று மற்றவர்களாலே போற்றப்பட்ட போதிலும் கூட என்னை மகாத்மாவாக கருதி என்னை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் அதை நான் விரும்பவில்லை என்று மறுக்கிறார். என்று சொன்னால் நம்முடைய நாடும் நம்முடைய நாட்டினுடைய பெருமையும் சீரும் சிறப்பும் ராமராஜ்யமாக மலர வேண்டும் என்று விரும்பிய ஒரு மிகப்பெரிய நல்ல உள்ளம் அவர். இன்னும் சொல்ல போனால் அவர் தன்னை மாற்றிய ஒரு இரவு என்று, ஒரு நாள் என்று சத்திய சோதனையிலே பேசுகிறார். அது எந்த நாள் என்று பார்த்தோமே என்று சொன்னார், அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க எத்தனையோ அனுபவங்களை அவர் பெறுகிறார். அதுல மிக மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு தான் என்னை மாற்றிய ஒரு நாள். அந்த இரவை குறிப்பிடுகிறார். ஒரு நாள் அவர் அங்கே நீக்ரோஸ் மற்றும் வெள்ளை இனத்தவர்கள், வெள்ளையர்கள் மற்றும் கருப்பினத்தவர்கள் என்று இருவேறு பிரிவுகள் அந்த நாட்களிலே பெரிதும் பாராட்டப்பட்டது. அந்த வகையில அவர்
இதை அறியாதவராகத்தான் அங்க போய் வக்கீல் தொழிலுக்கு பாரிஸ்டர் முடிச்சு போயிருக்கார். ரயில்ல முதல் வகுப்பு டிக்கெட் எடுத்து பயணிக்கிறார். அப்படி ரயில்ல முதல் வகுப்புக்கு டிக்கெட் எடுத்து முதல் வகுப்புல பயணிக்கிறார். பயணிக்கிற போது டிக்கெட் பரிசோதகர் அங்க வந்து அவரை, நீ கருப்பினத்தவன், அதனால நீ தேர்ட் கிளாஸுக்கு போயிடு அப்படின்னு போக சொல்றாங்க. அவர் கேட்குறாரு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, என்னை எதுக்கு இறங்க சொல்றீங்கன்னு டிடிஆரை கேட்குறாரு. வெள்ளை இனத்தவர்கள் மட்டுமே தான் முதல் வகுப்புல போக முடியும் என்றத அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறாரு. கோச் வண்டியில் ஒரு முறை போகும்போது கூட வெள்ளையர்கள் உள்ளேயும் வெளியில ஃபுட்போர்டில் மற்ற கருப்பினத்தவர்களும் அமர்ந்து பயணிக்க வேண்டிய காட்சிகளை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அப்ப அவர் ஆர்கியூ பண்றார், நான் டிக்கெட் வச்சிருக்கேன், இதுல தான் பயணப்பட வேண்டும் என்று அவர் மறுப்பு தெரிவித்த போதிலும் அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன்ல அது நடு இரவு என்றும் பாராமல் இந்த கடுமையான குளிரிலே அவருடைய உடைமை பொருள்களோடு எந்த ஸ்டேஷன் தெரியாது, ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு ட்ரெயின் போயிடுது. டிக்கெட் பரிசோதகர் செய்த வேலை தான் இது பாருங்க. அப்ப இவருக்கு முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்தாலும் கூட இறக்கி விட்ட உடனே இவருடைய மனம் என்ன ஒரு பாடுபட்டு இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது கடும் குளிர், இரவு நேரம், புதிய அறிமுகம் இல்லாத ஊர், நாடு. இப்ப நான் தொடர்ந்து இங்கே எப்படி இந்த சவுத் ஆப்பிரிக்காவிலே வாழ்க்கையை தொடர்வது என்ற ஒரு கேள்வி முன்னிருக்கிறது. என்னை மறுக்க செய்வது எது என்ற ஒரு சிந்தனையிலே அவருக்கு புரிகிறது, நிறத்வேஷம் என்று சொல்லக்கூடியது. அந்த நிறத்வேஷம் என்ற கொடிய நோய் மாற வேண்டும், அதை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார் அந்த இரவுல. அதுதான் ஒரு தனிச்சிறப்பு. அவர், நாம் இப்ப அந்த அவருடைய இடத்துல நம்மை வைத்து பார்த்தோமே என்று சொன்னா, ஏதோ பிழைப்பு நடத்துறதுக்காக புது ஊருக்கு போயிருக்கோம். இங்க நாம பிழைப்பு நடத்தி பொருள் ஈட்டி நம்ம காப்பாத்திக்கணும். அப்ப இந்த போராட்டமெல்லாம் எனக்கு வேண்டாம். நிறத்வேஷம், வெள்ளையர் கருப்பினத்தவர் என்ற வேற்றுமையிலே என்னை கருப்பினத்தவனாக ஒதுக்கப்பட்டு நடத்தப்படுகின்ற நிலையிலிருந்து மீட்சிக்காக நான் போராட தயாராக இல்லை. நீ ஃபுட்போர்டில் என்ன உட்காந்து போக சொல்ற, இன்னும் அதற்கு மேலும் இறங்கி போக சொன்னாலும் போறேன்னு நம்மளா இருந்தா முடிவெடுத்திருப்போம், உண்டா இல்லையா? அல்லது இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நான் பாரிஸ்டர் வேலை, வக்கீல் வேலையே பார்க்கலன்னு விட்டு போட்டு நம்முடைய தாய்நாட்டுக்கு வந்துருவோம்னு வந்திருக்கலாம். இப்படித்தான் நாம இருந்தா முடிவெடுத்திருப்போம். ஆனா அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய கடமை என்ன, இந்த நிற துவேஷத்தை மாற்றுகிறதுல, சமுதாய மாற்றத்தை கொண்டு வருவதிலே என்னுடைய கடமை என்ன, என்னுடைய உரிமைகளுக்காக நான் போராடுவதா வேண்டாமா, இந்த நிறவெறியை ஏற்றுக்கொள்வதா அல்லது இந்தியாவுக்கே போய்விடுவதா, இப்படி தவறுகளுக்கெல்லாம் நான் பின்போய் கொண்டிருப்பது சரியா என்றெல்லாம் யோசிக்கிறார். அப்ப இந்த நிறத்வேஷத்தை நீக்குவதற்கான பரிகாரத்தை நான் கையில் எடுப்பேன் என்று அவர் முடிவெடுத்தார் பாருங்கள். அந்த நாள் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிய இரவாக நாம் அறிய முடிகிறது. கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு முன்னெடுப்பை அவர் அன்னைக்கு கையில் எடுத்ததுனால தான் காந்தியடிகளை மகாத்மா என்று பின்னாளிலே போற்றப்பட்டார் என்பது மிகச் சரியான, சிறப்பான, முறையான ஒரு செயல் என்று சொன்னால் அதில் மாற்று ஏதும் இல்லை. அன்பு உள்ளங்களே, அப்படி காந்தியடிகள் கொல்லாமையை பற்றி பெரிதும் பேசியிருக்கிறார். எந்த உயிருக்கும் துன்பப்படுத்தக்கூடாது என்பதை உறுதியாக கடைபிடித்த ஒரு மகான் அவர். இன்னும் சொல்ல போனால்,
அகிம்சையை கையில் எடுத்தார். அதாவது எந்த ஒரு கோணத்திலும் கோபம், முரட்டுத்தனம், வன்முறை இவைகளை கையாளக்கூடாது என்று தெரிவிக்கிறார். அதே போல பொது வாழ்க்கையில அவர் இறங்கிய பின்னர் வருத்தப்படுகின்றவர்களுக்காக, துன்பப்படுகின்றவர்களுக்காக எண்ணி பூதான இயக்கத்தை அவர் தோற்றுவித்தார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த பூதானம் என்ற ஒரு நிலமற்றவர்களுக்கு நிலம் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை அவருடைய சீடர் வினோபாஜி, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களும் முன்னெடுத்தார்கள் அந்த தத்துவத்தை என்பதை, பூதானத்தை என்பதை நாம் அறிந்திருப்போம். அதே போல இங்கிருந்து பருத்தியானது ஏற்றுமதியாகும் மேலை நாட்டுக்கு. அங்கிருந்து ஆடைகளாக இங்க வந்து இறங்கும். அப்ப கச்சா பொருள் இங்கிருந்து போறத கூடுதல் விலைக்கு இங்கேயே ஆடைகளாக விற்ற ஒரு காட்சியை பார்க்கிறார். ஏன் நாம் இப்படி கஷ்டப்படணும்? அந்த பஞ்ச நூலா மாத்தி உடையாக மாத்துறத ஏன் நாமளே செய்யக்கூடாது என்ற தற்சார்பு நெறியை பேசியதுதான் அவருடைய ராட்டை என்ற கதர் அணிந்த ஒரு காரணமும், ராட்டையிலே பஞ்சை நூலாக நூற்று அந்த நூலின் மூலம் நம்முடைய உடையை நாமே தயாரித்துக் கொள்ளுகின்ற சுதேசி இயக்கமும் பிறந்தது என்று சொன்னால் நம்ம எல்லாம் பிரமிக்க வைக்கிறது அவருடைய கருத்துக்கள். இன்னும் சொல்ல போனால் தற்சார்பு, தன்னிறைவை பற்றி காந்தியடிகள் பெரிதும் பேசுகிறார். சுயதேவை பூர்த்தி என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனார், அப்படி ஒரு மனிதனாக இருந்தால் சுய கட்டுப்பாடு வேண்டும், புலனடக்கம் வேண்டும் என்பதை பிறருக்கு உபதேசிக்கின்ற பாடங்களாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த புலனடக்கத்தையும் சுய கட்டுப்பாட்டையும், உண்மையை கடைபிடிப்பதும் உண்மையை பேசுவதையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தான் கடைபிடித்து பிறருக்கு வலியுறுத்தி நடைமுறைக்கு காட்டினார் என்பதுதான் தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் அவருடைய எளிமை. நாம் அறிவோம், அவர் ஒரு குஜராத்திக்காரர். அவங்க பக்கம் ஒரு பெரிய புடவை சைஸ்ல துணியை டர்பனாக தலையில அணிந்திருப்பார்கள். நீங்க பார்த்திருப்பீங்க படங்கள்ல, குஜராத் பக்கமெல்லாம். அவர் பயணத்தின் பொருட்டு தமிழ்நாட்டு பக்கம் வருகிற போது மதுரை மண்ணிலே தான் விவசாயிகள் அங்கே உழவு தொழிலுக்காக ஒரு சிறிய கோவணத்தோடு அல்லது அரை ஆடையோடு வெயிலிலே ஏர்பிடித்து உழுகின்ற காட்சியை பார்க்கிறார். இப்ப நான் ஒருத்தனுக்கு இவ்வளவு துணியை சூடிக்கிட்டு இருக்கிறது சரியா என்று அவருக்கு சிந்தனை வருகிறது. அப்பதான் அவர் அரை நிர்வாண பக்கிரியாக மாறுகிறார். இடுப்பிலே ஒரு வெள்ளையாடையும் ஒரு எளிய துண்டோட அவர் தன்னுடைய உடை தேவையை முடித்து கொண்டார் என்பதை தமிழ்நாட்டுக்கு வந்த போதுதான் அந்த முடிவெடுத்தார் என்பது ஒரு மிக பெரிய ஒரு சிறப்பான விஷயமாகும். அதை அப்படியே கடைபிடிச்சார்ன்றது அதை விட தனிச்சிறப்பு. ஒருமுறை மேலை நாட்டிலே அந்த மாநாட்டிற்காக கலந்து கொள்ள அழைக்கின்றார்கள். அங்கே பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. அங்கே போகணும்னா இப்ப நம்ம ஆட்களே அங்க போனாங்கன்னா பாத்தீங்கன்னா உடனே கோட்டு சூட்டுக்கு மாறிக்கிறாங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, நான் இதே ஆடை தான் அணிந்து கொள்வேன். இல்லைங்க, நீங்க எங்க நாட்டுல எங்களுடைய கலாச்சாரம் கோட்டு சூட்டு தான், நீங்களும் அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்படுகிறார். இல்லைன்னா நீங்க மீட்டிங் வர முடியாது என்று மறுத்துடுறாங்க. பரவாயில்ல, நான் வரலன்னு முடிச்சுக்கிறார். அங்கதான் காந்தியடிகள் தன்னுடைய தனி திறமையை, தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்க நிலைநிறுத்தி வெற்றி பெற்றார் என்பதை சிந்திக்கிற போது நாம் மிகவும் பெருமை அடைய முடியும் அன்புள்ளங்களே. அப்படி அந்த சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் இன்னும் சொல்ல போனால் மனச்சாட்சிக்கு பயப்படுதலே இறைவணக்கத்தின் ஆரம்பம் என்று சொன்னார் பாருங்கள்.
அங்கே நம்முடைய மனசாட்சியை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கல்ச்சர் இன்னைக்கு எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எண்ணம் ஒன்றாக இருக்கும், சொல்லொன்றாக இருக்கும், செயல் ஒன்றாக இருக்கும். இப்ப அந்த உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்று வள்ளுவம் சொன்னதே, அந்த எண்ணம் சொல் செயல்களிலே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று எல்லா மகான்களும் பேசினார்களே, அந்த நெறியை இன்றைக்கு நாம் காணுகின்ற இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அது சாத்தியமாக இருக்கிறது என்று சொன்னால், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் பாடிய வரிகள் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? அப்படி நெஞ்சிலே வஞ்சம் வைத்து வாயிலே புன்கையை காட்டி உள்ளொன்றும் புறமொன்றுமாக வாழ்கின்றவர்களை எல்லாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க முடிகிறது. ஆனால் அன்றைய ஒரு காலகட்டத்தில் காந்தியடிகள் அந்த ஒரு தனித்தன்மையாகிய தன்னுடைய உள்ளம் என்ன உண்மையை கடைபிடிக்கிறதோ அதை நடைமுறையிலும் வெளிப்படுத்துகின்ற தனிச்சிறப்பு தான் காந்தியடிகளை மகாத்மாவாக ஆக்கியது என்று சொன்னால் மிக இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்றார், பால் குடிக்கிறது இல்லை அப்படின்னு. கடைசியில் அவர் நீங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் உணவுல வச்சிருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி உண்ணாவிரதம் இருக்கிறதுனால நீங்க பால் குடிச்சாதான் உடம்புக்கு நல்லது, இல்லைன்னா எனர்ஜி கிடைக்காதுன்னு சொல்லி மருத்துவர்கள்லாம் வலியுறுத்தின போது, என்னுடைய விரதத்தை கைவிட மாட்டேன், வேணா ஆட்டுப்பால் குடிச்சுக்கிறேன்னு ஆட்டுப்பால் குடிச்சு கடலையும் சாப்பிட்டு தன்னை நிர்வகித்து கொண்டவர் என்பதை அறியப்படுகிற போது அவருடைய அந்த உறுதிப்பாட்டை நாம் போற்றாமல் இருக்க முடியாது. அவர் கை கொண்ட உண்ணாவிரதங்கள் எல்லாம் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார எதேச்சாதிகார அந்த பிரிட்டிஷ் ஆட்சியை நேதாஜியை போன்றவர்கள் எல்லாம் அருகாமை நாடுகளுக்கு சென்று படைகளை திரட்டி போர் செய்து சுதந்திரம் பெற வேண்டும் என்று எண்ணிய ஒரு காலகட்டத்தில் காந்தியடிகள் உண்ணாவிரதம் என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்தார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் தொடர்ந்து உண்ணாவிரதத்தை கடைபிடித்தா என்ன ஆகும்? அவருடைய உடல்நிலை சீர்கெட்டு அவருடைய முடிவை சந்திக்கின்ற நிலைமை வந்தா மக்கள் கொதித்தெழுவார்கள் என்ற அச்சம் உண்டா இல்லையா? அப்ப அந்த ஒரு அடிப்படையிலேயே, தார்மீக அடிப்படையிலேயே அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய முடிவை கண்டுகொள்ளுகிறார். அதுதான் அவருடைய உண்ணாவிரதம் என்ற மிகப்பெரிய ஆயுதத்தின் தனிச்சிறப்பு. அதே போல உப்புக்கு வரி போட்டாங்க. உப்பு என்ன பெறும்? கடல்ல இருந்து காய வச்சா தண்ணி வத்தி போச்சுன்னா உப்பு தானா அடியில நின்று போகும். அந்த உப்புக்கு வரி போட்டு உப்பு காய்ச்சறத்தை உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த போது இது தீமை, தவறு என்று சொல்லி உப்பு சத்தியாகிரகத்தை அவர் தொடங்கினார் என்பதை அறிகிறோம். அப்படி ஒவ்வொரு கோணத்திலும் அவருடைய தெளிந்த முடிவுகளை கையெடுப்பதும் அந்த எடுத்த முடிவுகளிலே உறுதிப்பாட்டோடு இருந்ததும் தான் அவரை மகாத்மாவாக்கியது என்று சொன்னால் மிகையாகாது. காந்தியடிகளுடைய ஆசிரமத்தை பற்றி அறிந்திருப்போம். ஆசிரம வாழ்க்கையில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இரு வேளையும் பிரேயர் உண்டு. காலையும் மாலையும் அங்கே பிரார்த்தனை என்று ஒரு நிகழ்வு உண்டு. அதுல பஜன் இருக்கும், மற்ற நல்ல நூல்களை வாசித்தல் இருக்கும். அதுல நம்முடைய இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான சாரத்தை உள்ளடக்கிய பகவத்கீதை நூல் அன்றாடம் ஒரு பாட்டா படிச்சுக்கிட்டே ஒரு வாரத்துல மீண்டும் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்ப 7 பகுதிகளாக பிரேயர்ல படிக்கப்படும். அப்ப அது முடிஞ்ச உடனே அடுத்தது கண்டினியூ பண்ணுவாங்க.
இப்படி பகவத்கீதை பிரேயர்ல படிக்கப்பட்டது என்பது மட்டும் ஒரு செய்தி அல்ல. அதையும் கடந்து பகவத்கீதையில 2வது அத்தியாயத்தை காந்தியடிகளுடைய பிரார்த்தனையில அமைத்திருத்தார்கள் என்பதை அறிய முடிகிறது. அது என்ன அப்படி 2வது அத்தியாயம் தினசரி பிரார்த்தனையில இடம்பெற அளவுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கிறார், ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்று கேட்கிறார். ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்று கேட்டா அதற்குரிய பதிலை விளக்கியதுதான் 2வது அத்தியாயம். அது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஸ்திதப்பிரங்க தரிசனம் என்று வரும். ஒரு நிறை ஞானியினுடைய தன்மைகள், குணங்கள் எப்படி இருக்கும்? அப்போ ஒரு நிறை ஞானி எப்படி இருப்பான் என்ற கேள்விக்கு 2வது அத்தியாயம் முழுவதும் விளக்கப்படுகிறது கிருஷ்ணராலே. அந்த பகுதியை அன்றாட பிரார்த்தனையிலும் வைத்திருந்தார்கள் என்பதை அறிகிற போது அந்த பகுதியிலே அகமகிழ்ச்சியை பற்றி பேசப்படுகிறது. அன்புள்ளங்களே, இத வியந்து நானும் படிக்கிற காலத்துல அந்த 2வது அத்தியாயத்தையே ஒவ்வொரு நாளும் மறுபடி படிக்க ஆரம்பிச்சேன். அதை பல முறை படித்தேன். அதற்கு அர்த்தம் வேணும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பகவத்கீதைக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்காங்க, பாரதியார் உட்பட. ஆனால் காந்தியடிகளும் உரை எழுதியிருக்காங்க பகவத்கீதைக்கு. அந்த காந்தியடிகள் எழுதிய பகவத்கீதையின் உரைக்கு பெயர் அனாசக்தி யோகம் என்று பெயர். இது என்ன அனாசக்தி யோகம் என்று நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு புதுமையாக இருக்கிறதே இந்த வார்த்தை என்று எண்ணலாம். அருமையான கருத்து. பயனை பற்றிய பற்றின்மை பயிற்சி என்று குறிப்பிடுகிறார்கள். அனாசக்தி யோகம் என்றால் பயனை பற்றிய பற்றின்மை பயிற்சி அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன? இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவையான கர்மயோக நெறி. பகவத்கீதை மூலமாக வியாசர் தானே எழுதுகிறார் மகாபாரதத்தை. அதுல மைய பகுதியில அந்த கீதா போதனையை அமைத்திருக்கிறார். அந்த கீதா போதனையில அவ்வளவு தனிச்சிறப்பாக ஒரு ஒரு முழுமையான ஞானியினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை விளக்கப்பட்ட இடம் அது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தெளிந்த ஒரு ஞானத்தை அவரும் பின்பற்றி அதை தன்னுடைய ஆசிரம பிரார்த்தனையிலும் வைத்திருந்தார் என்று அறிந்து நானும் தினமும் படித்த காரணத்தினாலே தான் இன்றைக்கும் காந்திஜி அவர்களை நானும் உங்களோடு கலந்து கொள்ள முடிகிறது, பேச முடிகிறது. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக, 45 ஆண்டு காலமாக, 82லிருந்து நான் இந்த ஆன்மீக பணியிலே ஆன்மீகபரமான விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் காந்திஜி அவர்கள் எழுதிய பகவத்கீதைக்கு உரை நூல் அனாசக்தி யோகம்தான் என்பதாகும். அதனால்தான் அதுக்காக ஒரு நூலே போட்டேன். நம்முன்னோர் என்ற நூல்ல காந்தியடிகள் சொல்லுகிற அந்த அனாசக்தி யோகத்தினுடைய சிறப்பை பற்றி விளக்கி, என்னை உயர்த்திய விதத்தை பற்றி விளக்கி இருக்கிறேன். அன்புள்ளங்களே, அதே போல இன்றைக்கு வள்ளல் பெருமானார் பாடுகின்ற வரிகளை சந்திக்கிறோம். ஜாதியிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சண்டையிலே, கோத்திர குப்பையிலே அபிமானி தலைகின்ற உலகீர் என்று இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த வள்ளலார் பேசியிருக்கிறார். அதே நிலை ஜாதி, மதம், இனம், மொழி என்று வேறுபட்டு நிற்கின்ற, கூறுபட்டு நிற்கின்ற மனித சமுதாயம், குலம் இப்படி இருக்கிறதே என்ற ஒரு சிந்தனையின் காரணமாகத்தான் காந்தியடிகள் தன்னுடைய ஆசிரம வாழ்க்கையில சர்வ சமய பிரார்த்தனை என்று ஒன்றை அமைத்திருந்தார் என்பதை நாம் அறிய முடிகிறது இல்லையா? அந்த கவியிலே கூட ஓம் தஸ்ரீ நாராயணனி புருஷோத்தம குருனி சித்த புத்தனி ஸ்கந்த விநாயக சவிதா பாவகனி ராமகிருஷ்ணனி ரஹீம தாவோனி என்று அந்த அத்துணை தெய்வங்களுடைய பெயர்களையும் உள்ளடக்கியதாக அந்த கவியை
சர்வசமய பிரார்த்தனையை அங்கே ஆசிரமத்தில் பின்பற்றினார்கள் என்பதை அறியப்படுகின்ற போது காந்திஜியினுடைய அந்த உறுதிப்பாடு அவருடைய இயற்கை வாழ்வியலிலே வெளிப்படுகிறது. அவர் கூட அந்த பகவத்கீதைக்கு முன்னுரை பேசுகிற போது, நான் ராம் என்று போற்றி வழிபடுவது அயோத்தியை ஆண்ட ராமனே அல்ல என்று சொல்லுகிறார். அது ஒரு அழகான விஷயம். ஏனென்று சொன்னால், இங்கே அந்த பேராற்றலாகிய இறைநிலையை புரிந்து அதை பின்பற்றி ஒழுகி காண்கின்ற உணர்கின்ற ஒரு சித்தாந்தத்தை அவர் அறிந்த காரணத்தினாலே தான் நான் ராம நாமம் என்று நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருப்பது அன்றைக்கு அயோத்தியை ஆண்ட ராமனை அல்ல என்று பேசிய வரிகள் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகச் சிறப்பான இடம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகையினாலே இந்த ஒரு பேராற்றலை இறைநிலையாக உணர்ந்து கொள்வதும், அந்த பேராற்றலை நம்முள்ளே மனசாட்சியாகவும், வேதாத்திரி மகரிஷிகள் சொன்னது போல அறிவே தெய்வமாக, தெய்வம் நம்முள்ளே அறிவாக விளங்குகின்ற ஒரு பேருண்மையை, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பெனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அதை பற்றி வள்ளுவரும் பேசுகிறார். அதைத்தான் தாய்மானார் சொல்றாரு, வள்ளலாரும் சொல்றாரு. வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பாடியது போல, அன்புள்ளங்களே, காந்தியடிகள் கடவுளை காண வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உபாயத்தை சொல்லுகிறார். நமக்கு வேணுமா வேணாமா? வேணும். நாமும் கடவுளை காண வேண்டும். ஒருவன் கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு கால் தூசின்னு சொல்லுவோம் இல்லையா? நீ எல்லாம் என் கால் தூசி பெறுவியா அப்படின்னு கேட்போம். அவ்வளவு ஈகோ நமக்கு. இந்த தூசிக்கும் தூசியாக பணிவு கொள்ள வேண்டும், அப்பதான் கடவுளை காண முடியும்னு சொல்றார். இது எங்க நம்மை உணர்த்தி சென்று சேர்க்கிறது என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், ஆன்மீகம் என்று காலடி எடுத்து வச்சு உள்ள வந்து நான் அன்பே சிவத்துக்குள்ள இருக்கேன், இல்லை நான் வேற ஆன்மீக அமைப்புகள்ல இருக்கேன், நான் கோயிலுக்கு போறேன், கடவுளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னு ஒரு சிந்தனையை எடுத்துக்கொள்ளுவோமே என்று சொன்னால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நான் எனது என்ற முனைப்பும் அதனாலே வரக்கூடிய ஆணவ மலமும் இல்லாமல் இருப்பதே இந்த வார்த்தையின் விளக்கமாகும். அதாவது கடவுளை காண முற்படுகின்ற ஒருவர் தூசிக்கும் தூசியாக பணிவு கொள்ள வேண்டும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? கடவுளை பார்க்கணும்னா நம்ம எத்தனையோ வழிகளை பெரியவங்க பேசி கேட்டிருப்போம். ஆனா காந்தியடிகள் சொல்ற வழி எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஒரு தூசிக்கும் தூசியாக பணிவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு பண்டைய கவிகள்ல வரும், தொண்டரடி பொடியாழ்வார்னு சொல்லுவாங்க, அடியார்க்கும் அடியேன் எல்லாம் பாடியிருப்பாங்க. அது மாதிரி தொண்டருக்கும் தொண்டனாக இருக்கிற நிலையைத்தான் குறிப்பிடுகிறது. அப்ப ஈகோ இல்லாம, இப்ப ஷாவு வீட்டுல இருந்தாலும் மாலையும் கழுத்துமா நிக்கிறது நானா இருக்கணும்னு நினைக்கிற உள்ளங்களை எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? எந்த மேடையா இருந்தாலும் என் பேரை வந்து முன்னாடி அடைமொழியை சொல்லி எல்லாம் சொல்லி என்னை போற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற முனைப்பை பார்க்கிறோம். அந்த முனைப்பு நீங்குதல் தான் கடவுளை அறிவதற்கான அடிப்படை சாதனம் என்று சிறப்பாக எடுத்து பேசியது காந்தியடிகளுடைய தனிச்சிறப்பு. அதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய மகன் தேவதாஸ் காந்தி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய மகன் வந்து முரண்பட்ட வெளிப்பாடுகள் பழக்க வழக்கங்களால கெட்ட பேர் வாங்கின போது அதுக்கும் சொல்றார், நான் என்னுடைய இள வயது காலத்துல நான் மிகவும் புலன்வயப்பட்டவனாக இருந்தேன், அதனுடைய பதிவுகள் தான் அவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிறத உண்மையாக ஏற்றுக்கொள்ளுகிற பாங்கு அவருக்கு இருந்திருக்கிறது என்று சொன்னால், அன்பர்களே,
நோக்கம் மட்டும் தூயதாக இருக்குமானால் இறுதி வரை கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற கோட்பாட்டிலே காந்தியடிகள் சிறப்போடு பின்பற்றி அதனை வெற்றி கண்டவர் என்று சொன்னால் மிகையாகாது. எப்படி இயேசுநாதர் ஒரு கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டு என்று போதித்தார் நாம் அறிவோம். அதே போல அஹிம்சை என்பதை முன்னெடுத்த போது இப்ப அந்த உப்பு சத்தியாகிரகம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி சுதந்திர போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்து அன்றைய காலகட்டத்திலே பல போராளிகளாக அந்த சுதந்திரத்தை வாங்கி தருவதற்காக இறங்கி வந்து தியாகிகளாக போராடியவர்களை பற்றியும் உயிரிழந்தவர்களை பற்றியும் அறிவோம். வஉசி முதலாக எத்தனையோ பேர்களை, கொடிகாத்த குமரன், இப்படி எல்லாம் நாம் அறிவோம். அப்ப அந்த வகையான காந்திய நெறியிலே அகிம்சையை கடைபிடித்து போராட்டங்களை நடத்திய போது அங்கே வெள்ளை நிர்வாகம் என்ன பண்ணும்னு கேட்டா, போலீஸை கொண்டு தடி கொண்டு அடித்து விரட்டி கூட்டத்தை கலைப்பார்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. அப்படி காவலர்கள் தடியால் அடிச்சா அதை இப்படி கையால கூட தடுக்க கூடாதுன்னு விதி இருந்தது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்ம ஆச்சரியமாக இதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல விழைகிறேன். ஏனென்று சொன்னால், அப்படி சத்தியாகிரக வழியில போகும்போது போகணும், அடிச்சா வாங்கிக்கணும், தடுக்க கூடாது. தடுத்தா அப்புறம் அடுத்தது என்ன எதிர்ப்பு தானே. அந்த அளவுல கூட எதிர்ப்பு காட்டாம அடியை வாங்கிட்டு போராட்டத்தை நடத்துற ஒரு மார்க்கத்தை எல்லாம் சொல்லி கொடுத்தது காந்தியடிகளுடைய தனிச்சிறப்பு தானே. அதனால்தான் வள்ளுவம் குறிப்பிடுகிறது, இன்னா செய்தாரை வருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல் என்று வள்ளுவம் பேசுகிறது. அப்படி நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கு திருப்பி நன்மை செய்தல் என்ற ஒரு ஒன்றை தண்டனையாக கொடுக்க முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியது காந்தியடிகளுடைய தனிச்சிறப்பு. அதனால்தான் காந்தியடிகள் பேசிய அந்த கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற சர்வோதயம் என்பது இன்றைக்கு மிக அவசியமான கோட்பாடாக இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது என்று பைபிள் பேசுகிறது இல்லையா? பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று. காந்தியடிகளும் மலை பிரசங்கத்தை போற்றி பேசியிருக்கிறார், அதை நாமும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அப்படி அந்த சர்வோதயம் என்ற சொல் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்ற பொருளிலே இப்பொழுது ஒரு உரிமை அரசு மூலம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால், அதிலே பேதங்கள் இல்லாமல் அந்த குடிமக்களிலே கடைசி நபருக்கும் கூட அந்த உரிமைகள் மறுக்கப்படாமல் சென்று சேர வேண்டும் என்று எண்ணி பேசியதுதான் சர்வோதயத்தினுடைய தனிச்சிறப்பு. அதை தான் கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்று சொன்னார்கள். சர்வோதயம்னா சர்வ உதயம் என்று பொருள் காண வேண்டும். அனைவருக்கும் வெடிவிமோசனம், அனைவருக்கும் நன்மை, அந்த நன்மைகள் எல்லோருக்கும் சென்றடைதல், ஒரு மனிதனுக்கு கூட மறுக்கப்படக்கூடாது. அதை பார்த்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, பாரதியினுடைய பாடல்ல கூட ஒரு இடத்துல வரும், தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி கோபப்படுற காட்சியை பார்த்திருப்போம். அப்படி இந்த சர்வோதயம் என்ற ஒரு சொல்லை நாம் உணர்ந்து கொண்டாலேயே அங்கே அதுதான் சர்வ மத சமரச நல்லிணக்கம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படியெல்லாம் கோட்பாடுகளை பற்றி மிகச் சிறப்பாக பேசி உபதேசம் பண்ணி சென்றவர் அல்ல காந்தியடிகள். ஒவ்வொன்றையும் தான் பின்பற்றி அதை பிறரும் பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியது. இப்ப அதை கதர் உடுத்துறதாக இருக்கட்டும், ஆடை குறைப்பாக இருக்கட்டும், அஹிம்சையாக இருக்கட்டும், இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு நெறிகளையும் தார்மீகமாக முடிவு பண்ணி அந்த முடிவை செயலாக்கம் காண்பதிலே உறுதிப்பாடு கொண்டு நின்னதுனாலதான் அவ்வளவு மிகப்பெரிய ஒரு நாட்டையே ஆட்சி செய்த, இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் வெள்ளையனே வெளியேறுன்னு ஒரு மூமெண்ட்டை கையில் எடுத்த உடனே சுதந்திரத்தை கொடுத்துட்டு போனாங்க 47ங்கிறத நாம் அறிவோம். அதனால ஒரு தனி மனிதன் நினைத்தால் இந்த நாட்டிற்கே சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக பின்னர் கூட நாம பல பெரியவங்களை சவுத் ஆப்பிரிக்காவில்
அறிந்திருப்போம். இன்னும் பல பக்கங்கள்ல சுதந்திர போராட்டங்கள் நடந்த கதைகளை அறிந்திருப்போம். ஆனால் நம்முடைய இந்தியாவிலே அகிம்சையாலும் உண்மையாலும் அந்த நல்ல வாழ்வியல் நெறிகளாலும் கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற சர்வோதயத்தை பேசிய காந்தியடிகளுடைய தனி சிறப்பு எந்த ஒரு தலைவருக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பாக அமைந்த காரணத்தினாலே தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு மகாத்மா காந்தியாக மலர்ந்தார் என்று சொன்னால் அது ஒரு தனிச்சிறப்பு. இன்னும் சொல்ல போனால் கடைசியா ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அந்த வகையில எனக்கு காந்தியடிகளை பார்க்கும்போது நாம் எல்லாம் பின்பற்ற முடியாத அளவுக்கு ஒரு வாய்மையும் உண்மையும் மேன்மையும் அவரிடம் நான் கண்டு மலைத்து போனதுண்டு. பின்பற்றணும்னு ஆசையோடு அப்படி என்னுடைய இளவயது காலத்துல தொடங்கினேன் என்று சொன்ன முதல்லயே மன வாழ்க்கைக்கு பின்னால எனக்கு மூன்றாவதாக என்னுடைய மகன், அந்த மகள், அப்புறம் மகன், அப்புறம் மூணாவதாக அந்த அவனுக்கு பேர் வைக்கும்போது காந்தியடிகளுடைய வாரிசுகள்ல ராஜ்மோகன் காந்தி என்பவர் தான் இங்க ராஜாஜிக்கு மகளை மணமுடித்தவங்க கடைசி காந்தியினுடைய பையங்கிறத நீங்க ஹிஸ்டரி அறிஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு பிறந்தவர் தான் ராஜ்மோகன் காந்திங்கிறவர். அவர் பிரம்மச்சரியம் இருந்து உலக அமைதிக்காக ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார் என்பதை அறிந்தேன். அறிந்த போது பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு கடிதம் எழுதி அவருடைய அனுமதியோடு அந்த பெயரை, ராஜ்மோகன் காந்தி என்ற பெயரை என்னுடைய மகனுக்கு நான் சூட்டினேன் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டு, காந்தியடிகளை கண்டால் எனக்கு வியப்பு மிகுதியாகும், மலைப்பு மிகுதியாகும். அவ்வளவு மிகச்சிறந்த ஒரு எளிய உறுதியான ஒரு வெற்றி கண்ட வாழ்க்கை நெறி காந்தியினுடையது, உபதேசம் மார்க்கம் அல்ல. அப்படிப்பட்ட உண்மையை உண்மையாக வாழ்ந்து மலர்த்திய காந்தியடிகளுடைய சர்வோதயம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு மிக தேவையாக இருக்கிறது. இதைத்தான் ஜீவகாருண்யம் என்றும் வள்ளல் பெருமானாரும் பேசுகிறார்கள் பின்னர். எனவே இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய சர்வோதயத்தை நாட்டின் கொள்கையாக மலர்த்தி நாடு உய்ந்து மேன்மை பெற வேண்டும் என்று கூறி, காந்தியடிகள் எவ்வாறு இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்பதே தன்னுடைய வாழ்க்கையினுடைய முழு சிந்தனையாக இருந்தார்களோ, அதுபோல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சுயநலம் கடந்து பிறருக்காக வாழ்கின்ற பெற்றுமையாளர்களாக மலர்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். கேள்வி ஒண்ணும் இல்லையா? நன்றிங்க, நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. முடிச்சுக்கலாம். சரி, நன்றி.